இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ரோட்டு கடை சிக்கன் பக்கோடா எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். கடையில் ஏதோ மசாலா வாங்காமல் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு ரொம்பவே சூப்பராக செஞ்சிடலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரோட்டு கடை சிக்கன் பக்கோடா செய்யறதுக்காக நான் 3/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாமா? 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இந்த மசாலாலாம் 3/4 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். தயிர் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பாதி போல் லெமன் எடுத்துக்கலாம். நான் பெரிய சைஸ் லெமனால் பாதி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சைஸாக இருந்தால் ஒரு லெமன் எடுத்து பிழிஞ்சிக்கோங்க. இப்போ இதில் ட்ரை ஃப்ளார்லாம் சேர்த்துடலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூனுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்த எலுமிச்சப்பழம், தயிர், இஞ்சி பூண்டு விழுதுலேயே தண்ணி நிறைய இருக்கும். அதனால் அந்த தண்ணியே போதும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா கூட நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இது 1 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். மினிமம் 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊறினாவே போதும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு அப்படியே விட்டுடலாங்க. நல்லா ஊறட்டும். கடையில் வாங்காமல் வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற மசாலாவே போதும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. நம்ம சிக்கன் பொரிக்கும் போது அப்போ தான் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா ஜூஸியாக கிடைக்கும். இப்போ சிக்கன் அப்படியே போடாமல் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி சிக்கனை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சிக்கனை எல்லாம் சேர்த்துட்டு உடனே கலந்து விடாதீங்க. ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. பார்க்கும்போதே தெரியும். இப்போ நம்ம கரண்டியை வச்சு திருப்பி போடலாம் எல்லா சிக்கனையும். இப்போ 2 சைடுமே நல்லா வேகட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம எடுக்க போகிற ஸ்டேஜில் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு 2 சைடு வெந்துருச்சா பார்த்துட்டு நம்ம சிக்கனை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவே போதும். கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதாங்க, நம்மளோட ரோட்டு கடை சிக்கன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.